ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா வந்துட்டு என்ன ஆகும்னா, போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது சார்ஜை பிளேஸ் பண்ணோம்னா அப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு சார்ஜை வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்துட்டு ஃபோர்ஸ் அக்கர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Q இன்டூ E அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு பார்த்தோமா, அந்த இதில் போகும்போது அந்த ஸ்டாட்டிக் சார்ஜை வந்துட்டு மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகுமா, அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு FE ஈக்குவல் டு QE அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதே சார்ஜை வந்துட்டு மூவிங், அது சார்ஜ் வந்துட்டு மூவிங்கில் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொன்னோம்னா அது வந்துட்டு மூவிங் வித் வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகுற வெலாசிட்டியை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வச்சோன்னா அப்போ வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா FH இல்லைன்னா FM எப்படினாலும் போட்டுக்கலாம். FM ஈக்குவல் டு Q இன்டூ V இன்டூ B, சம்டைம்ஸ் யூவும் போட்டிருப்பாங்க, U இன்டூ B அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற வெக்டர். இந்த இதில் வந்துட்டு ஃபோர்ஸோட டைரக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேமாக இருக்கும். இப்போது எக்ஸ் டைரக்ஷனில் தான் E இருக்குன்னா ஆப்வியஸாக ஒய்யும் வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷன் நோக்கி தான் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு ஃபோர்ஸ் எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னா வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சார்ஜை வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அந்த சார்ஜில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா F ஈக்குவல் டு FE ப்ளஸ் FM இல்லைன்னா FH. ஓகேவா? அப்போ F ஈக்குவல் டு FE என்ன பார்த்தோம், QE பார்த்தோமா, QE ப்ளஸ் FM என்னது, Q ஆஃப் V கிராஸ் பியா. அப்போ வந்துட்டு Q வந்துட்டு காமன் எடுத்தோன்னா E ப்ளஸ் V கிராஸ் பின்ட்டுன்னு இருக்கும், இல்லைன்னா U கிராஸ் B அப்படின்னு இருக்கும். எல்லாமே இதில் வந்துட்டு வெக்டார் குவான்டிட்டி தான். இப்போ வந்துட்டு அது ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா அந்த இது வந்துட்டு வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ QE. அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்மளுக்கு F ஈக்குவல் டு என்ன, ரெண்டுமே போத்தில் இருக்கும்போது QE. இதே தான் அது வந்துட்டு மூவிங் சார்ஜாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல QE ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு Q ஆஃப் V கிராஸ் பின்னு வரும். அப்போ அதை நம்ம ப்ளஸ் பண்ணும்போது Q ஆஃப் E ப்ளஸ் V கிராஸ் B அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ வந்துட்டு இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜ் மூவிங்கை வந்துட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ண ஒரு சில நேரம் எந்த இதால நம்மளுக்கு மூவ் ஆகுதுன்னு அப்படி கேட்பாங்க. இப்போ வியும் பியும் வந்துட்டு பேரலில் இருந்துச்சுன்னா அது லீனியர் மோஷனில் இருக்கும். இதே இது வந்துட்டு V வந்துட்டு Pக்கு பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா சர்க்குலர் மோஷன். பேரலாகவும் இருக்குது பர்பெண்டிகுலராகவும் இருக்குன்னா அது வந்துட்டு ஹெலிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு பாருங்கள், ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் எலமெண்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன படித்தோம், ஒரு இன்ஃபைனைட் லென்த் ஆஃப் த கரண்ட் இருக்குன்னா ஒரு கரண்ட் குட்டிக்கோண்டு ஒரு இடத்துல தான் வந்துட்டு டிஎல்னு பார்த்துட்டு இதுதான் கரண்ட் எலிமெண்ட்டுன்னு படித்தோமா, இதுதான் வந்துட்டு கரண்ட் எலிமெண்ட் லை, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ, இந்த எலிமெண்ட்டில் ஃப்ளோ ஆகிற ஹச்சு அதெல்லாம் நம்ம படித்தோமோ அதே தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது F ஈக்குவல் டு IL இன்ட்டு B. அன்றைக்கி பார்த்தோமா கிராஸ் ப்ராடக்ட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற, ஆக்சுவலாக சைன் ஆல்ஃபான்னு பார்த்தோம், கிராஸ் ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கிராஸ் போட்டு ஏஆர்னு பார்த்தோமா, ஐடிஎல் சைன் ஆல்ஃபா. இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுருவோம், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏஆர். இங்கே ஏற்கனவே கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது, இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஐபிஎல் இன்ட்டு சைன் டீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம், இந்த பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா பேரலாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகளோட மோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, அது ரிலேட்டடாக ஒரு சம்மு. ஓகேவா? இங்கே பாருங்கள், யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ B ஈக்குவல் டு Z பார் பின்னு கொடுத்துருக்காங்க, Z டைரக்ஷனில் இருக்கான். அடுத்து பார்ட்டிகல் மாஸ் M வித் சார்ஜ் Q இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ரீஜன் வித் இனிஷியல் வெலாசிட்டி வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க X பார் Vx ப்ளஸ் Z பார் Vzன்னு கொடுத்துருக்காங்க. கிவன் தட் என்ன சொல்லியிருக்காங்க, BMQ Vx Vz இது எல்லாமே நான் ஜீரோ. அப்போது இந்த நாளில் அந்த பார்ட்டிகளோட ட்ராஜெக்டரி மோஷன் என்ன, மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே எங்கே B வந்துட்டு நம்மளுக்கு என்ன, Z பார் Bயா, V வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, X Vx ப்ளஸ் Z Vz மேக்னெட்டிக் ஃபீல்டுலன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது வந்துட்டு FM எடுத்துப்போம். அப்போ என்ன, Q ஆஃப் V கிராஸ் பியா. இப்போ விஐயும் பிஐயும் நம்ம பண்ணோன்னா இங்கே V இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, X Vx ப்ளஸ் Z பார் Vzன்னு இருக்குது. கிராஸ் ஆஃப் இது என்னது, B இன்ட்டு Z. கரெக்டாக, கிராஸ் இன்ட்டு B இன்ட்டு Z. இப்போ வந்துட்டு X Zன்னு இருக்குது. இது எப்படி எழுதியிருந்திருப்போம்னா X பார், இது வந்துட்டு B காம்பனண்ட் B பார் Vx இருந்திருக்கும். இங்கே வந்துட்டு AZ இல்லைன்னா வெறும் Z, AZன்னே வச்சுப்போமே.
ப்ளஸ் இங்கே வந்துட்டு இசட் பார் விஇசட் இன்ட்டு இசட் காம்பனண்ட். ஓகேவா? இப்போ வந்துட்டு இசட் கிராஸ் இசட்னா என்னது? ஜீரோவா? அப்போது இது என்னது? பேரலில் இருக்குன்னு அர்த்தமா? ஸோ இந்த இது வந்துட்டு பேரலில் இருக்குது. இப்போ பாருங்கள் எக்ஸி இசட்டு, எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், இதை ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? ஒய் கிடைக்குமா? ஸோ ஒய் இது வந்துட்டு என்ன இருக்குது? பெர்பெண்டிகுலரில் இருக்குது. எக்ஸும் இசட்டும் எதில் இருக்குது? பெர்பெண்டிகுலரில் இருக்குது. ஸோ பெர்பெண்டிகுலரும் இருக்குது, பேரலும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் இருந்தால் என்ன ஆகும்? ஹெலிக்கல் மோஷன் சொன்னோமா? ஸோ ஹெலிக்கல் மோஷன் இன் இசட் டைரக்ஷன். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் மோஷன் இன் இசட் டைரக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. இதில் வெறும் வந்துட்டு எக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன இருந்திருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். அது அப்போ சர்க்குலர் மோஷனில் எக்ஸ்ஒய் பிளேனில் வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் நம்மளுக்கு போயிருக்கும் அப்படின்றாங்க. வெறும் இசட் காம்பனன்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன? லீனியர் மோஷன் இன் இசட் டைரக்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே இருக்குது, பேரலாகவும் இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குன்றனால நம்ம ஹெலிக்கல் மோஷன் இன் இசட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு பவுண்டரி கண்டிஷன். பவுண்டரி கண்டிஷன் ஏற்கனவே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? ET1 = ET2 அப்படின்னு சொல்லி ரெண்டுமே டயலக்ட்ரிக் மீடியமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம். அப்போ dN1 - dN2 = ρsன்னு பார்த்தோம். அப்போ வந்துட்டு கண்டக்டரில் வந்துட்டு இது ஜீரோவாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோமா? அதே தான். HT1 - HT2 = JS. இதில் நான் கண்டக்டிங் மீடியமாக இருந்துச்சுன்னா JS = 0. அப்போ வந்துட்டு HT1 = HT2 அப்படின்னு வரும் டான்ஜென்டியல் காம்பனன்ட். இது கண்டுபிடிச்சோன்னா μ1/μ2. இங்கே வந்துட்டு நார்மல் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். HN1/HN2 = μ2 μ1. ஆக்சுவலாக சோஃபார் இதில் எதுவுமே நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் கேட்டதில்லை. ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் பவுண்டரி கண்டிஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். மேபி இந்த தடவை கேட்கலாம். அடுத்து வந்துட்டு என்னது? மேக்னடைசேஷன். மேக்னடைசேஷன் அங்கே என்ன படித்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் போலரைசேஷன் பார்த்தோமா? ரெண்டுக்குமே ஒரே இது தானா? இங்கே வந்துட்டு என்னென்னா மேக்னெட்டிக் டைபோல் பெர் யூனிட் வால்யூம். அங்கே என்ன டெஃபினேஷன் வரும்னா எலக்ட்ரிக் டைபோல் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லி வரும். அப்போது மேக்னடைசேஷன் M = xm × h. அங்கே போலரைசேஷன் என்ன பார்த்தோம்? P = xc ε0 E அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இங்கே வந்துட்டு xm × ஹச்ன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் சக்சபிலிட்டியாக இருக்கும். இப்போ எக்ஸம் வந்துட்டு என்ன? மேக்னெட்டிக் சக்சபிலிட்டி. இப்போ எக்ஸி வந்துட்டு எப்படி சொல்லியிருந்திருப்போம்னா, அதாவது எக்ஸி அதாவது 1 + xc = εr படித்தோமா? அதே மாதிரி தான் 1 + xm = μr. ஓகேவா? அப்போது பி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்துட்டு μ0 of h + m அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன படித்தோம்? D = εe + xc ε0 E அப்படின்னு சொல்லி படித்தோமா? இங்கே வந்துட்டு B = μ0 h + m அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மேக்னடைசேஷனை வச்சு ஒரு சம். இப்போ வந்துட்டு ஒரு ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் இருக்கான். அப்போ மேக்னெட்டிக் சக்சபிலிட்டி 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் μr μmh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சக்சபிலிட்டி xm = 3. B வந்துட்டு 10/AX mWb/m². அப்போ 10⁻³ மில்லினா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மியூஆர் கேட்டிருக்காங்க. மியூஆர்னா என்ன? 1 + xm. அப்போ 1 + 3 4 வந்துச்சு. அடுத்து மியூ கண்டுபிடிக்கணும். மியூனா என்ன? μ0 μr. அப்போ 4π × 10⁻⁻7 × 4ன்னு வந்திருக்குமா? அப்போ 4 16π × 10⁻⁻7 H/m. அடுத்து வந்துட்டு எம் கேட்டிருக்காங்க. M = xmh. h அதுக்கு கண்டுபிடிக்கணும். ஹச்சுமே கேட்டிருக்காங்க. அப்போ h என்னது? B = μh. அப்போ வந்துட்டு B நம்மளுக்கு தெரியும். அப்போ h = B/μ. ஸோ 10/AX × 10⁻⁻7 16π × 10⁻⁻7. ஓகேவா? ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 1.9904 × 10⁻³ Ampere/m அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் இங்கே வந்துட்டு கிலோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? அடுத்து வந்துட்டு M கண்டுபிடிக்கணும்னா xmh. அப்போ h இவங்க என்ன இருக்குது? 10/AX × 10⁻⁻3 × 16π × 10⁻⁻7. அப்போ 7 இங்கே போச்சுன்னா நம்மளுக்கு 4ன்னு வந்திருக்கணும். அதாவது -3 + 7 which is equal to 4ன்னு வந்திருக்கும். அப்போ 10⁻⁴. இங்கே வந்துட்டு 30. இதிலிருந்து ஒன்று வந்துட்டு நான் மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 300 y × AX. இங்கே 10⁻³ என்னது? கிலோவா? ஸோ கிலோ Ampere/m / 16π. இந்த 600 16π டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 5.97 சம்திங் வரும். × y × கிலோ ஆம்ஸ்/m அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் எம். ஓகேவா? இதுதான் இன்னைக்குரிய கான்செப்ட். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை.